ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். ஆல்ரெடி இந்த ஒரு போஸ்டரை பார்த்து எக்கச்சக்கமான ஹைப்பு எல்லாருமே கொடுத்துருந்துருப்போம். அதுதான் தலைவர் 171 அந்த ஃபஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஸோ முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த போஸ்டரை வச்சு எக்கச்சக்கமான பேர் எக்கச்சக்கமான ஒரு கெஸ்ஸு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பின்னாடி வாட்செல்லாம் இருக்குது, ஒருவேளை டைம் ட்ராவல் மூவியாக இருக்குமா, இல்லை ரோலெக்ஸோட அப்பா கேரக்டராக இருக்குமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கமெண்ட்ஸ்லையும் ட்விட்டர்லையும் கொண்டு எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. இந்த நிலைமையில் லோக்கி அண்ணா அப்படின்னு ஜலமாலைக்கு லோகேஷ் கனகராஜ் டேரக்டர். ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவங்கள பார்க்காத ஒரு சாயலை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காட்டுவேன். அண்ட் முக்கியமாக இந்த ஃபஸ்ட் லுக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு டீசர் மாதிரி ஒன்று, அதாவது டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று கண்டிப்பாக நாங்கள் வெளியிடுவோம். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இதுக்கு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதாவது முன்னாடி லோகேஷ் படங்கள் அப்படின்னாலே ட்ரக்ஸ் ரிலேட்டடாக, போதை சமாச்சாரம் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு சின்ன ரிலேட்டட் இருக்கும். பட் இந்த தடவை அது ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த வேலாயுத மூவி டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. இல்லை இது எங்கள் வேலாயுதம் அண்ணா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை இது எங்கள் லோகே அண்ணா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா லோக்கியனா இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரியாணி இருக்கும், அந்த இடத்துல ஒரு ட்ரக்ஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமையை தாண்டி இப்போது ட்ரக்ஸ் எதுவுமே இருக்காது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ ஃபஸ்ட் லுக்கோட அந்த டைட்டில் டீசராக வரும் இல்லையா, ஸோ அதை பார்த்து தான் நம்ம மேபி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திஸ் இஸ் கோயிங் டு பி 100% மை ஃபிலிம் அப்படின்னு வேறு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை தொடர்ந்து இப்போது வேட்டையன் மூவி போயிட்டுருக்குது. ஜூன் மாதமில் இந்த படப்பிடிப்புக்கான ஸ்டார்டிங் பண்ணிடுவாங்க இந்த நம்ம தலைவர் 171 மூவிக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக மேக்ஸிமம் ஒரு 5 இல்லை 6 7 8 மாதம் சம்திங் ஷூட்டிங் போகும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக டைட்டில் டீசரில் நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான இது ஒரு மூவி அப்படின்னு. ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது டைம் ட்ராவலாக வாட்செல்லாம் வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம லோகி நான் சொன்னது, எல்லாருக்கும் ஒரு கெஸ் இருக்கும், பட் யாரும் கெஸ் பண்ணாத லெவலுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போவே ஹைப் உச்சக்கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம் டைட்டில் டீசர் எப்படிலாம் வரப்போகுது, மூவி எப்படி வெளியே பண்ணுறதை பொறுத்து பார்ப்போம்.